உங்க டிஸ்கோகிராஃபி எடுத்து பார்த்தாலே சார் பயங்கரமா அந்த ஆர்டிஸ்டிக் சாங்ஸ் இருக்கும்ல அந்த ஒரு ஃபீலோட அந்த மாதிரி வந்து பயங்கரமா நம்ம சாங்ஸ் போட்டு போகலாம் அப்படி இருக்கு. ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது சார். அதுக்குன்னு ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. அது அந்த ஒரு ஃபீலோட அந்த ஒரு குவாய்ட் காமாக கேட்குற சில பேர். ஆனால் அது வந்து நீங்கள் கொடுத்த சாங்ஸ் எம்சிங் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது கமர்ஷியல் சக்ஸஸும் ஆயிருக்கு. ஹவு டு மெயின்டைன் திஸ் பேலன்ஸ்? எப்படி உங்களால் அது? அதெல்லாம் ஃப்ளூக் தான், பிளான்லாம் இல்லை, அது அப்படியே ஆகுது. அது பிளான் சத்தியமாக இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. பட் ஆடியன்ஸே இல்லாமல் தானே வந்தோம் ஃபஸ்ட்டு. ஒன்றுமே யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்லேயே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுலேருந்து யாரோ ஒருத்தர் கேட்குறதே பெரிய ஆடியன்ஸ் தான். அதில் இப்போ என்னோடய பிக்கஸ்ட் சாங் வந்து அவள். அந்த பாட்டு வந்து இட்ஸ் எஸ் இட் இஸ் அது ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ரெகுலர் சாங். இப்போ என்னடி மாயாவியாக இருக்கட்டும், என்னுடைய டாப் சாங்ஸ் எடுத்திங்கன்னா நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண நினைக்கிறேன்னா அதுதான் இருக்குது. மோஸ்ட்லி எப்படி ஆகும்னா, ஏன் இந்த பாட்டு எப்படா ஹிட் ஆச்சுன்னு தெரில, அப்படி தானே இருக்கும். எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட்டில் லக்ஸரி இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச சாங்கு என்னுடைய டாப் சாங்ஸாக இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு, விச் இஸ் கிரேட். அப்படியே ஓட வேண்டியது தான்.